நான் முருங்கைக்கீரையில் பொடி செஞ்சேன், சாம்பார் செஞ்சுருக்கேன், கூட்டு கூட செஞ்சுருக்காங்க. ஆனால் இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் முருங்கைக்கீரையில் தொக்கு செஞ்சு சாப்பிட்டது. அட்டகாசமாக இருந்ததுங்க. சாப்பிட்டு தான் பாருங்களேன். சொல்கிறத விட செஞ்சு சாப்பிட்டு தாங்க டேஸ்ட்டே அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் ரெட் சில்லி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டிட்டேங்க. அப்புறம் சட்டி எடுத்துக்கிட்டேங்க. அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்ல. சட்டியில் ஆயில் ஊற்றிக்கிட்டு கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டாங்க. அரைச்சதை அதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா பூண்டு நசுக்கி போட்டாலும் போடலாம், நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அது நல்லா கிரேவி ஸ்ட்ரக்சர் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃப்ரை பண்ண பிறகு அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேங்க. சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க. ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு பாருங்களேன், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வருங்க. சுட சுட சாப்பாட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள்.